சுகமாக தான் இருக்கிறோம், ஆனால் ஒரே போராட்டமாக இருக்குது, ஒரே உபத்திரமா இருக்குது, போராட்டமாக இருக்குது, பயத்தை கொண்டு வர மாதிரி காரியெல்லாம் நடக்குது. என்ன பண்ணேன்னு தெரியல. வீட்டில் வந்தால் பிரச்சனை, வேலை போனால் பிரச்சனை, தொழிலுக்கு போனால் பிரச்சனை, ஊழியத்துக்கு போனால் பிரச்சனை, அப்படிலாம் கலங்குறீங்களா? போராட்டம் உண்டு தான், ஆனால் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும் இவன் தானே எல்லா பிரச்சனை காரணம். அவன் தானே போராடுறான், அவன் தானே பெரிய போராட்டத்தை கொண்டு வந்து பயப்படுத்துகிறான், முடக்கிறான், நெருக்கிறான், நம்மளை கலங்க பண்ணுகிறான். அவனை காட்டிலும் உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். பெரியவர் கூட இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படணும்? தைரியமா இருங்க. பாருங்க, ஒரு பட்டணத்துல பெரிய ரவுடி, அந்த ஆளு கிளப்பெல்லாம் நடத்தி ரவுடிசம் பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர். பேரை கேட்டால எல்லாம் பயப்படுவாங்க அந்த ஏரியாவில். ஒரு வாலிப மகள் அவருடைய வீட்டில் அவருடைய மனைவியிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்லி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, இதெல்லாம் கணவர் செய்யறதெல்லாம் அடாவடித்தான பாவம், உங்கள் நிமித்தம் உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் இறக்க செய்வார்.